ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் தான் vlog எடுக்கிறேன். பசங்கள்லாம் கீழே விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ 1 வீக்காக அவங்களுக்கு லீவ் தான் போயிட்டுருக்குது. டேர்ம் ஹாலிடேஸ் போயிட்டு இருக்குது. ஸோ வீட்டில் இருக்காங்க. நல்லா அப்பப்போ கீழே போய் விளையாடிட்டு இருப்பாங்க. பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க. இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. 2 பேரும் இப்போ ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அதனால இவங்க 3 பேருமா இருந்து விளையாடுவாங்க. நானும் இன்றைக்கி வீடு எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ இந்த பால்கனி வழியாக அவங்களையும் பார்த்துட்டு நானும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வியூவில்னா அவங்க விளையாடிட்டு இருக்கிறது பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கீழே விளையாடிட்டு இருக்கவே நான் பட்டிருக்கேன். இப்போ என்னென்னா, கீழே விளையாடிட்டு இருக்கும்போது சில நேரத்தில் எதையாவது ஒன்று பண்ணிடுவாங்க. இப்போ கூட ஓகே, சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆன பிறகு சைக்கிள் இல்லை பால் இதெல்லாமே எடுத்துகிட்டு போய் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போது பார்க்கிங்கில் கார்லாம் நிற்கும். ஸோ கொஞ்சம் சேஃப் இல்லாமல் இருக்கும். ஏதாவது தூக்கி போட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான். அவங்க காரில் ஏதாவது பட்டுட்டுச்சுன்னா அவ்வளோதான், கம்ப்ளைண்ட் ஆயிரும். அதனால நானும் கொஞ்சம் பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி எதுவும் எடுத்துகிட்டு போகல. சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு போனாலும் டக்குன்னு ரோட்டில் போயிடுவாங்க. சொல்லியிருப்பேன் ரோட்டில் போகக்கூடாதுன்னு, இருந்தாலும் அப்படி அவங்களுக்கு அதில் ஒரு ஜாலி. அப்படி ரோட்டில் போடவே யாராச்சும் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. எப்போல்லாம் கீழே போகிறாங்களோ அப்போல்லாம் ஏதாவது வரும், கம்ப்ளைண்ட் வரும். அப்படி தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பின்ன எதுவும் எடுத்துகிட்டு போகலை. ஏன்னா கொஞ்சம் நேரம் தான் விளையாடிட்டு வருவான்னு சொன்னாங்க. எனக்கு குளிர் இருக்குது, அதனால் அப்பப்போ கொஞ்சம் நேரம் போயிட்டு அப்படி வந்துட்டுருக்காங்க. எவ்வளோ நேரம் தான் வீட்டிலேருந்து டிவி மொபைல் இப்படியே தான் போயிட்டு இருக்குது. டேப்பில் விளையாடுறது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அவள் ஃப்ரெண்டுமே அப்பப்போ கூப்பிட்ருவா. ஸோ 2-3 பேரும் சேர்ந்து கீழே போய் விளையாடுவாங்க. வீட்டில் இருந்தாலும் அவளும் லைனில் ஃபோனில் பேசி விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் அப்பப்போ பார்த்துட்டு கீழே விளையாடட்டும்னு விட்டுட்டேன். என்னடா திடீர்னு காணுமேன்னு பார்த்தா அங்கே அந்த திண்டில் போயிருந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இதுதான் அவங்களோட பிளேஸ். இந்த திண்டில் அதில் வரிசையாக உட்காந்துருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, விளையாடுறது, பேசுகிறது எல்லாமே அவங்களுக்கு இந்த லீவ் டேஸ்னால் இதில் தான் உட்காந்துருப்பாங்க. வெடிக்கையும் பார்த்துட்டு ஆப்போசிட்டில் எல்லாம் டான்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதில் மேக்ஸிமம் டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது சம்மர் ஹாலிடேஸ்லாம் அதில் தான் எப்போவுமே உட்காந்துருந்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி இதில் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. என்னடா காணுமேன்னு பார்த்தேன், அங்கே போய் உட்காந்துருக்காங்க. கீழே அதில் உட்காந்துட்டு அதில் விளையாடிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு அதில் போய் நின்றுட்டு இருக்குது. இதுதான் எப்போவுமே ஆக்சுவலாக நடக்கும் பசங்களுக்குள்ளே. இன்றைக்கும் அதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீக் ஃபுல்லாகவே இந்த லீவ் விட்டதுலேருந்தே ஃப்ரைடே, லாஸ்ட் வீக் ஃப்ரைடே லீவ் விட்டாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விளையாடுறதுக்கு. அப்படி தான் போயிட்டுருக்குது. எனிவே எப்போவுமே வீட்டிலே இருக்கிறதுக்கு இப்போ வேறு குளிராக இருக்கனால ஃபுல்லாக வீட்டில் தான் இருப்பாங்க. எங்கேயுமே வெளியே போகிறது கிடையாது. அதனால இப்போது ஓகே, கொஞ்சம் வெளியே போயிட்டு கொஞ்சம் குளிரும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அப்பப்போ வெளியே போயிட்டு வரப்போ நல்லது தான் அப்படி சொல்லிட்டு விட்டுருவேன். கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இப்போ வீட்டுக்கும் வந்துட்டாங்க. நானும் அப்படியே வேக்யூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் வேக்யூம் பண்ணணும். கொஞ்சம் டஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா வீட்டில் பசங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அது சாப்பிட்டு அப்படி போட்டிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி விளையாடுறது மெயினாக கிராஃப்ட்டு. அதை கட் பண்ணுறேன். பேப்பர்ஸை கட் பண்ணி கலர் பண்ணி இல்லை இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி அதில் இப்போ ஃபுல்லாக அதுதான் பண்ணுவாங்க பசங்க. அங்கங்கே ஒட்டி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் ஃபுல்லாக பேப்பர்ஸ் அப்புறமா சாப்பிட்ற இதெல்லாம் போட்டிருந்தாங்க. 1 வீக் வீட்டில் இருந்தாங்களே தெரியும்ல, பசங்க வீட்டில் இருந்தாலே. ஸோ அதனால் எல்லாமே ஒர்க்கா வேக்யூம் பண்ணிடலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஹால்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டைனிங்கில் போட்டிருந்த ரன்னர் எல்லாமே கொஞ்சம் அழுக்காயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வாஷ் போட்டு அது வாஷபிள் தான், நம்மளுக்கு வாஷ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி வாஷ் பண்ணியிருக்கிறேன். வாஷ் பண்ணி எதுவுமே ஆகலை, நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போவும் திருப்பி மறுபடியும் அழுக்காயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வாஷ் போட்டுட்டு கீழே ஃபுல்லாக வேக்யூம் பண்ணிகிட்ருக்கிறேன். பசங்களும் கீழே விளையாடிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பாங்க, இல்லைனா மொபைல் ஏதாவது பார்த்துட்டு டேப்பில் தான் நோண்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் திருப்பியும் ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டானா உடனே திருப்பி கீழே போவாங்க. இப்படியே தான் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. இந்த வீக் ஃபுல்லாகவே அப்படி தான் நடந்துகிட்ருக்குது. பெல் அடிக்கிறதும் கீழே போகிறதும் வரதும் இதே தான் போயிட்டுருக்குது. இல்லைனா அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவா. அப்போ எங்கள் வீட்டிலேருந்தே கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. அப்போவும் போர் அடித்தோடனே திருப்பி கீழே போவாங்க. இதே தான் அப்படியே நடந்துகிட்ருக்கும். இன்னும் 2 டேஸ் தான், அப்புறம் ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் ரெகுலர் ரொட்டீனாக பசங்க ஸ்கூலுக்கு போகிறது அப்படி தான் போயிட்டுருக்கோம். நானும் அப்படியே ஹாலில் பாதி வேக்யூம் பண்ணிட்டேன். என் சின்னது என்னென்னா, ஸ்கூல் இருக்கிறப்போ இன்றைக்கும் ஸ்கூல் இருக்கா டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சோடனே கேட்கும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நாளைக்கு லீவா, இனி என்னைக்கு லீவ் வரும் அப்படி கேட்கும். இப்போ பார்த்தா லீவ் விட்டோன்னே, ஏம்மா டெய்லி லீவ் இருக்குது, நான் படிக்க வேண்டாமா, எனக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, ஆனால் ஏன் ஸ்கூல் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படி சொல்லிகிட்டு இருக்கா. இப்படி தான் லீவ் விட்டால் ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூல் இருந்தால் லீவ் வேணும், இப்படி தான் மாறி பசங்களுக்கு இருக்குது. இன்னும் 2 டேஸ் தான் சொல்லியிருக்கேன். நீ அடுத்தது போயிருந்து படி, டெய்லி ஸ்கூலுக்கு போக வேண்டியதான்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே நான் போகிறேன், எனக்கு ஸ்கூலுக்கு போகணும், ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறேன். இருந்தாலும் கால் பண்ணுவா, வாய்ஸ் மெசேஜ் அதெல்லாமே பண்ணுவா அவள் ஃப்ரெண்டுக்கும். பட் இருந்தாலும் சும்மா அப்படி ஒரு இது பண்ணிப்பா.
அப்புறம் நான் வந்து இது வாங்கியிருக்கிறேன், புஷ்அப் பண்ணுறதுக்கு நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து பண்ணுறதுக்காக புஷ்அப் பண்ணுறதுக்காக வாங்கினோம். இன்னும் பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணல, பட் வாங்கியாச்சு. அவங்களுக்கும் பண்ணணும்னு இருந்துச்சு, ஸோ நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இன்னும் ஸ்டார்ட்லாம் பண்ணல, பட் பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். அவங்களும் பண்ணுவாங்க. எப்படி அன்றைக்கி வாங்கின அன்றைக்கி ட்ரை பண்ணேன், என்னால் பண்ணவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் பசங்க 2 பேரும் அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் என் சின்னதெல்லாம் சூப்பராக பண்ணும். நார்மலாகவே சின்னது வந்து நல்லா புஷ்அப் பண்ணுவாள். இது வாங்கிட்டு வந்துட்டு காமிச்சதுமே அவள் பண்ணா, பட் என்னாலலாம் பண்ண முடியல. ஜஸ்ட் அப்போ வாங்கி வச்சுருக்கேன், இனி தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் தான் என்னோடய ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இது ஒன்று. அப்புறம் அந்த வெயிட் இது முன்னமே வாங்கினது தான், இது அவங்களுக்காக வாங்கினது. அப்புறம் நம்மளோட வெயிட் மிஷின் தான். நான் இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கேன்னா 47 kg இருக்கிறேன். இனி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இதே தான் எப்போ பார்த்தாலும் இந்த மொபைலு டேப் அப்படின்னு பண்ணிகிட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் நான் அவங்கள கீழே விட்டுறது. அப்பப்போ சரி கொஞ்ச நேரமாவது கீழே போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். இருந்தாலும் குளிர் இருக்கனால ஜாக்கெட்லாம் போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு ரவுண்ட் அப்படி கீழே போயிட்டு வருவாங்க. அப்புறம் திருப்பி இங்கே வந்து இந்த மாதிரி தான் மொபைல், டேபுன்னு டிவி இதே தான் ஃபுல்லாக 1 வீக்கும் கடக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, இந்த வாட்டி அப்பப்போ கீழே போயிட்டு வந்துட்டு முடிச்சிட்டாங்க. இன்னும் 2 days தான், மண்டே ஸ்கூல் ஓப்பன் ஆயிரும். அப்போது ஓகே கிளம்பிடுவாங்க. அதுக்குள்ளே சின்னதுக்கு ப்ராஜெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க, இன்னும் பண்ணல, இனி தான் பண்ணணும். சின்ன ப்ராஜெக்ட் தான், ஆல்ரெடி அதை வாங்கிறதுக்கெலாம் சொல்லியிருக்கேன். இனி அவங்க பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா முடிச்சிடலாம். ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான், அது மட்டும் சின்னதுக்கு மட்டும் தான், பெருசுக்கு கிடையாது. ஸோ அதுவும் பண்ணி கொடுத்துட்டேன்னா மண்டே எடுத்துகிட்டு போயிடுவா. பசங்க 2 பேரும் ஒன்று இருந்து டேப் பார்த்துட்ருக்கு, ஒன்று இருந்து டிவி பார்த்துட்ருக்குது. இப்படி தான் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நானும் அப்படியே ஹால் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இனி கிச்சன் அப்புறம் பெட்ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணணும். அந்த ப்ளூ கலர் பால் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது. என் பெருசு பார்ன் ஆகி ஒரு 1 year இல்லை 1 yearலாம் இருக்காது, ஒரு 8 months என்னவோ இருக்கிறப்போ வாங்கினது. இன்னும் இவ்வளோ நாள் இருந்துகிட்ருக்குதுன்னு பாருங்களேன், சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது நான் அதிலலாம் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா என்னோடய பசங்க அதுவும் மெயினாக என் பெருசு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சும்மா அதை எடுத்துகிட்டு அதில் ஜம்ப் பண்ணி இங்கேருந்து அங்கே வரைக்கும் போயிட்டு வருவாள். அது எப்படி தான் பண்ணுறானே எனக்கு தெரியல, பட் அவ்வளோ அழகாக அதில் போயிட்டு வருவாள். இங்கே என் சின்னதுக்கு குளிருதுன்னு சொல்லிட்டு அவளோட டுவெட் எல்லாமே எடுத்துகிட்டு சோஃபாவில் வந்து மூடிட்டு இந்த டிவி பார்க்கறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கு. அது தூக்க முடியாமல் பாதியில் நின்றுட்டு இருந்தா, ஸோ அதை வாங்கி எடுத்து கொடுத்தாச்சு. இந்த சோஃபாவில் உட்காரதுக்காக, அதில் மூடிட்டு உட்காரதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கா. நானும் இங்கே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இனி கிச்சன் அப்புறமா பெட்ரூம் எல்லாம் வேக்யூம் பண்ணணும். கிச்சனில் இந்த மேட் இருக்குது, இந்த ப்ரௌன் கலர் மேட் வந்து செம்ம சாஃப்டான ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மேட். அதில் போட்டுட்டு நிற்கிறப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், கால் வலிக்காது. நம்மளுக்கு அதில் நின்றுட்டு குக் பண்ணுறப்போலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், காலுக்கு அழகாக கம்ஃபர்டபுளாக நல்லா சாஃப்டாக. அது என்ன இதுன்னு தெரில, பட் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எல்லாருக்குமே அழகாக இருக்கும். அவங்களுமே அதை தான் சொல்லுவாங்கள்ல, நிற்கிறப்போ எந்த பெயினும் இல்லாமல் சூப்பராக இருந்த மாதிரி இருக்கும். இனி வந்து கிடச்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கிறேன். இந்த சைஸ் தான் அப்போதுமே இருந்தது, அதாவது பெரிய சைஸில் இது தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அதனால் இது தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் பெருசாக கிடச்சா நல்லாயிருக்கும், பசங்களுக்கு விளையாடுறதுக்கு இதில் போட்டதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்குறேன். பார்க்கலாம், கிடச்சிச்சின்னா அதுவும் ஒன்று வாங்கணும். கிச்சனும் வேக்யூம் பண்ணி முடிச்சிட்டேன். அது ரொம்ப குட்டினால டக்குன்னு முடிஞ்சிடும். இனி 2 ரூமுமே அப்படி தான் டக்குன்னு முடிஞ்சிடும் நம்மளுக்கு.
பசங்களோட ரூம் எத்தனை வாட்டி க்ளீன் பண்ணாலும் அது இப்படி தான் இருக்குது. அவங்களும் விளையாடி முடிச்சுட்டு வரப்போ க்ளீன் பண்ணிட்டு தான் வர்றாங்க. நானும் அப்பப்போ க்ளீன் பண்ண தான் செய்கிறேன். இருந்துமே பசங்களோட ரூம் எப்போவுமே அது வந்து நம்ம வைக்கிற இடத்துல அது எதுவுமே இருக்காது. எப்போவுமே அது இப்படி தான் இருக்கும். அது என்னன்னு தெரியல, அது அப்படி ஆகிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க, திருப்பி வரப்போ நான் க்ளீன் பண்ணிட்டே தான் சொல்லுவாங்க. க்ளீன் பண்ணிட்டு தான் வருவாங்க. அடுத்து திருப்பியும் அவங்களால இருக்க முடியாது. எதையாவது போய் ட்ரா பண்ண போவாங்க, திருப்பி பென்சில்ஸ் எல்லாமே கீழே வந்திருக்கும். ஷார்ப்னர் எல்லாமே அப்படி எரேஸ் பண்ணியிருப்பாங்க, அதில் அதெல்லாம் இருக்கும். நோட் எடுத்திருப்பாங்க, அதுவும் அங்கங்கே இருக்கும். புக்கு ரீட் பண்ணுவாங்க, இருந்தாப்பில் அந்த புக்கை ரீட் பண்ண அது அதில் இருக்கும். அது எப்படி தான் க்ளீன் பண்ணாலும் பசங்களோட ரூம் அது ஆஸ் யூஷுவல் இப்படி தான் இருக்கும். ஸோ நானும் க்ளீன் பண்ணுறேன், அது திருப்பியும் ஆகும். அவங்களும் க்ளீன் பண்ணுவாங்க, திருப்பியும் அப்படி தான் ஆகும். ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ நானும் திருப்பியும் க்ளீன் பண்ணிட்டு வேக்யூமும் பண்ணி கொடுத்துட்டேன். நீ எப்படினாலும் இன்னொரு 5-10 மினிட்ஸில் ஆஸ் யூஷுவல் அது அப்படி தான் ஆகும். இப்போ என் சின்னது வந்து அவளோட டுவெட் எடுத்தது போதாதுன்னு அவங்க அக்காவுக்கும் எடுத்துகிட்டு இருக்கிறா. அவள் கேட்கவும் இல்லை, பட் இருந்தாலும் அவளுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணும். ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு போய் அங்கே விளையாடுறதுக்கு போயாச்சு. நானும் பசங்களோட ரூமை வேக்யூம் பண்ணிட்டேன். இந்த பெட்ரூம் எப்படின்னா ஹஸ்பண்டோட திங்ஸ், ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு எல்லாமே அப்படி அப்படி போட்டிருப்பாங்க. டவல் முதல் எல்லாமே அங்கங்கே ஒவ்வொரு சேரில் தொங்கும், ஒவ்வொரு இடத்துல அப்படியே ஹேங் ஆகிட்ருக்கும். நம்ம தான் அதெல்லாம் எடுக்கணும். எல்லாம் அவங்களோட ஜாக்கெட் ஆகட்டும், அவங்களோட ட்ரெஸ் ஆகட்டும், டவல் ஆகட்டும், எல்லாம் அப்படி அப்படி இருக்குது. ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு இதுவும் அப்படி ஒரு க்ளீன் பண்ண வேண்டியதுதான். எல்லா சேருமே கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆயிரும். அவங்களோட ட்ரெஸ்ஸு போடுறதுலையே எல்லாம் எடுத்தாச்சு. அப்படியே பக்கத்தில் இருக்க லாண்ட்ரியில் போட முடியாது, எல்லாம் அங்கங்கே போட்டிருப்பாங்க. நம்ம தான் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே இந்த ரூமையும் வேக்யூம் பண்ணிட்டேன். அப்படியே எல்லா ரூமும் வேக்யூம் பண்ணி முடிச்சிட்டேன். இனி இந்த ஒரு பிளேஸை மட்டும்தான் வேக்யூம் பண்ணியாச்சுன்னா முடிஞ்சுது. எப்படினாலும் சாட்டர்டே சண்டேயில் மறுபடியும் எல்லாமே டஸ்ட்டாக தான் போகுது. க்ளீன் பண்ணதெல்லாம் கொஞ்சம் நேரம் தான், 5-10 மினிட்ஸ் தான். பசங்க வீட்டில் இருந்தாலே ஆஸ் யூஷுவல் ஆயிரும். பட் எனிவே என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக க்ளீன் பண்ணிட்டேன். அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு இருக்கவே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரப்போ டோனட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்படி நாங்களும் இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது சூப்பராக இருக்கும். அப்பப்போ வரப்போ என்றைக்காச்சும் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க.
இதுதான் அந்த டோனட். சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து க்ரீம், கஸ்டர்ட் க்ரீம் நினைக்கிறேன். சூப்பராக நல்லாயிருக்கும். இனி நாங்களும் அப்படியே டோனட் சாப்பிட போகிறோம். ஓகே, நீ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.